டிசம்பர் 16ஆம் தேதியுடைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மாற்றம். இந்த திட்டத்தோட பேரை மாற்றியிருக்காங்க. ஆன்சர் வந்து வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம். இந்த திட்டத்தை பற்றி பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த திட்டத்தில் வந்து 100 நாட்கள் வேலை அளிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து 125 நாட்கள் அதிகரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் 4 முக்கிய பணிகள் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் பாதுகாப்பு, செகண்ட் முக்கிய ஊரக கட்டமைப்பு, ஊரகத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க இந்த உள்கட்டமைப்புலாம் வந்து மேம்படுத்துறது, தேர்டு வந்து வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு, ஃபோர்த்து பாயிண்ட் வந்து தானிய சேமிப்பு. அப்புறம் இந்த வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு தான் வந்து வேலை கொடுக்க போகிறாங்க. வேளாண் பருவத்தின் போது பணி கிடையாது. இப்போ நம்ம அப்ளை பண்ணி இந்த வேலை வந்து 15 நாட்களில் வேலை கொடுத்தாகணும். அதான் விண்ணப்பித்து 15 நாட்களில் வேலை. இப்போ ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு 60% நிதி கொடுப்பாங்க, மாநில அரசு வந்து 40% நிதி வந்து ஒதுக்க வேண்டும் இந்த திட்டத்திற்கு. செகண்ட் கொஷின், முத்தமிழ் பேரவையின் இசை விழா விருதுகள். இந்த முத்தமிழ் பேரவையின் இசை விழாவில் விருதுகள் அளிச்சிருக்காங்க. கலைஞர் விருது பெற்றவர் வந்து நடிகர் நாசர், ராஜரத்னா விருது பெற்றவர் வந்து வடூர் எஸ்.என்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஏழில் செல்வம்ல விருது பெற்றவங்க வந்து திருவாரூர் புலவர் ரே சண்முக வடிவேலன், இசைச்செல்வம் விருது பெற்றவங்க காயத்ரி வெங்கடராகவன், நாட்டிய செல்வம் விருது பெற்றவர் வந்து அனிதா குஹா.